பிரைஸ் தி லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். ஏசாயா 41வது அதிகாரம் 15வது வசனம். இதோ போராடுகிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள இயந்திரமாக்குகிறேன். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாருங்க, மகனே மகளே, நான் உங்களை இயந்திரமா மாத்த போறேன், புதுசா ஒரு மிஷினை நான் மாத்த போறேன்னு சொல்லி ஏசப்பா இன்னைக்கு நம்மள பார்த்தாங்க சொல்றாரு. நம்ம வாழ்க்கை வந்து ரிப்பேர்ல இருக்குங்க, நம்ம வாழ்க்கையை வந்து மறுபடியும் சரி பண்ண போறேன்னு சொல்றாருங்க. உங்க எல்லாரும் வீட்லயும் பாத்தீங்கன்னா ஃபேன் இருக்கும். உங்க ஃபேன் வந்து ரொம்ப ஸ்லோவா ஓடிட்டு இருக்கு. அந்த ஃபேன் ரிப்பேர் ஆயிட்ட பிறகு நீங்க என்ன பண்ணுங்க, கடையில எடுத்து போய் கொடுக்குறீங்க. அது சரி பண்ண பிறகு பாத்தீங்கன்னா முன்னே இருந்தது காட்டிலும் அது அதிகமா வேகமா சுத்துங்க. அது போலதாங்க நம்ம வாழ்க்கை இப்ப ரிப்பேர்ல இருக்குதுங்க. நம்ம ரொம்ப பொறுமையா சுத்திக்கிட்டே இருக்குங்க. வாழ்க்கையில முன்னேற முடியல, ஜெயிக்க முடியல, எழும்ப முடியல, குடும்பத்துல பிரச்சனை, சமாதானம் இல்ல, பலவீனங்கள், வியாதிகள், தரித்திரங்கள், கடன் பிரச்சனை அப்படின்னு சொல்லி வாழ்க்கை குறித்து நீங்க பயந்துகிட்டே இருக்கீங்க. லைஃப்ல நிறைய தோத்து போயிட்டு இப்ப ரிப்பேரான நிலைமையில தானே இருக்கீங்க. ஏசப்பா சொல்றது, உன்னை நான் ரிப்பேர் பண்ண போறேன், நான் உன்னை புதுசா மாத்த போறேன், நான் உன்னை பழையபடி உன் வாழ்க்கையை மாத்த போறேன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மள பார்த்தாங்க சொல்றாரு. அதுக்கு நம்ம என்னங்க பண்ணோம்? ஏசப்பா கிட்ட நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கணுங்க. ஏசப்பா கிட்ட ஒப்பு கொடுத்த வாழ்க்கை எல்லாமே ஆசீர்வாதமா தாங்க இருந்துச்சு. தானியேலு, தாவீது, யோசேப்பு, ஆபிரகாம் யாரை எடுத்தாலுமே ஆண்டவர்கிட்ட அவங்களை ஒப்பு கொடுத்தாங்க. அவங்க வாழ்க்கையில அவங்க ஆசீர்வாதமான காரியங்களா பார்த்தாங்க. இன்னைக்கு நீங்க ஆண்டவர்கிட்ட உங்களை ஒப்பு கொடுத்தீங்கன்னா உங்க ரிப்பேரான வாழ்க்கையை ஆண்டவர் மாத்தி ஆசீர்வாதமான காரியங்களை சீக்கிரமா பார்க்க வைப்பாரு. விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமேன் போட்டுக்கோங்க. இதே போல வசனங்களுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ. ஆமேன்.